கும்பராசியை பொறுத்தவரையும் இந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? கும்பராசியை பொறுத்தவரை இந்த ராகுகேது பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ராகு பகவான் கும்பத்திலே அமர்கிறார், 7ஆம் இடத்துல கேது பகவான் அமர்கிறார், மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஜென்ம சனியானது விலகி பாத சனியை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நகர்ந்து தான் போகிறாரு. 6/3/2026 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியானது நிகழுது. இதில் பார்த்திங்கன்னா இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். பழைய கஷ்டம் இனிமேல் இல்லை. ஆனால் இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து கேது பகவான் 7ஆம் இடத்துல அமரும்போது குடும்ப பிரச்சனை மட்டும் இருக்கும். குடும்பத்தில் திடீர் திருமணம் நடக்காது, அதில் தடை இருக்கும். அதே மாதிரி திட்டமிட்டு திருமணம் நீங்கள் நடக்கலான்னு பிளான் பண்ணாலும் திருமணம் மேடை வரைக்கும் போய் நின்று போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திடீர்னு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாலும் அதில் திடீர்னு தடை வருவதற்கு இந்த ராகு பயிற்சி பொறுத்தவரைக்கும் ராகு கொடுப்பார், கேது தடை பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தடை வராமல் இருக்கிறதுக்கு வழிபாட்டை செய்துக்கணும். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஜென்ம சனி காலத்தை முடிவுக்கு கொண்டு வரீங்க. இந்த நேரத்தில் ராகு பகவான் ஜென்மத்தில் உட்காரும் போது நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். கடுமையாக உழைக்க நீங்கள் தயாராக இருந்து கடுமையாக உழைக்கும் போது நிறைய வாய்ப்புகள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வரும், நல்ல நண்பர்கள் சேருவார்கள், பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி மரியாதைக்கு ஆசைப்படக்கூடிய ராசி கும்பராசி. அவர்கள் அவமரியாதை செய்யப்பட்டிருப்பார்கள், உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்களாம் திருப்பி மதிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். ஆனால் நீங்கள் அவங்க மதித்தாலோ ஆமாம் நீ என்ன நேற்று கேவலமாக பேசினவன் தானே அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. சொல்லி காட்டாமல் ஓகேப்பா அவர்களை சிரித்து கொண்டே இவர்களும் இப்படித்தான் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இந்த சமுதாயத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுத்தார் சனி பகவான். அப்போ யாரெல்லாம் உங்களை அவமரியாதை செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேலி பண்ணாங்களோ அதையெல்லாம் மாற்றி இந்த நேரத்தில் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டா இந்த நேரத்தில் இந்த வரக்கூடிய ராகு பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பாத சனி, ஒரு பக்கம் குரு பகவான் நல்ல நிலைக்கு வருகிறார். தொழில்காரகனாக வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு பயணம் அமையும், திடீர் திருமணம் அமையும், வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆனால் இது எல்லாம் தடையோடத்தான் நடக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ராகு கொடுப்பார், குரு பகவான் கொடுப்பார், சனி பகவான் கொடுப்பார். தனக்காரனா 2ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்து கொடுப்பார். ஆனால் முழுமையாக யாரையும் கொடுக்க விடாமல் கேது பகவான் கெடுப்பார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால் கல்யாணமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு தடை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த தடையை உடைக்கிறதுக்கு இறை வழிபாட்டை செய்யணும். அந்த இறை வழிபாட்டை செய்து தடையை உடைச்சிக்கிட்டு அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாட்டுக்கு எந்தெந்த தெய்வங்களை அவங்க வணங்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியில்? கும்பராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் மிக முக்கியமாக அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை ராகு பகவானும் அம்பாளை கேது பகவானும் வழிபடும் போது அவர்களுடைய தடையெல்லாம் உடஞ்சிரும். ஏன்னா ஜென்ம சனிகாலம் முடியுது இல்லையா? ஜென்ம சனிகாலம் முடிகிற இந்த நேரத்தில் பாத சனி நோக்கி நகர்ற இந்த நேரத்தில் ஜென்மத்தில் ராகு பகவான் உட்காரும் போது அந்த பாவ கணக்கெல்லாம் இருக்கும். அந்த பாவ கணக்கெல்லாம் புண்ணிய கணக்காக மாறுறதுக்கு நேராக ஒரு திங்கட்கிழமையிலோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலோ அதிகாலையில் அக்னி தீர்த்த கடலில் குளிச்சுட்டு அப்படியே போய் 21 கிணறு குளிச்சுட்டு 22ஆவதாக இருக்கக்கூடிய கோடி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தினியும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி வளர்ச்சியை நோக்கி போகும். இந்த ராகு கேது பயிற்சியில் இங்கே ராகு பகவானாக ராமநாத சுவாமியும் கேது பகவானாக பர்வதவர்த்தினியும் செயல்படுவார்கள். அதனால் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி வேணும், தடையெல்லாம் உடையணும், குறிப்பிட்ட தேதியில் திருமணம் நடக்கணும், குறிப்பிட்ட தேதியில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும், குறிப்பிட்ட தேதியில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாமே தடை இல்லாமல் நடக்கணும்னா ராமேஸ்வரம் போங்க, ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி வணங்குங்க, வாழ்க்கை மாறிடும்.